அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அறியாமை இருளில் சிக்கித் தவிக்கும் தன் மனைவி கார்த்திகாவின் வாழ்வில் தீபமேற்ற துடிக்கும் தீபக்கின் போராட்டம்தான் இந்த கார்த்திகை தீபம். துரோகங்களும் சூழ்ச்சிகளும் வஞ்சகமும் தங்களை சூழ்ந்து நின்ற போதும் தன் மனைவியை சாதிக்க வைப்பானா இந்த தீபக்? அந்த இரவு அந்த கிராமத்துக்கே உரிய அமைதியுடன் மெல்ல தவழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஊர் எல்லையில் இருந்த தீபக்கின் தோட்டத்தில் மட்டும் விளக்குகள் ஜொலித்து கொண்டிருந்தன. தென்னை மரங்களுக்கு இடையே வண்ண விளக்குகள் சரங்களாக தொங்கவிடப்பட்டு அந்த இடத்தையே ஒரு விழா கோலமாக மாற்றியிருந்தது. மறுநாள் தீபக்கிற்கு திருமணம். PhD முடித்து ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேரப்போகும் ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற மணமகன் அவன். அந்த ஊரே அவனை வியந்து பார்த்து கொண்டிருந்த காலம் அது. அவனை சுற்றி அவனது பாலிய நண்பர்கள் ரமேஷ், வினோத், சதீஷ், குமார் என ஒரு பெரிய கூட்டமே குழுமியிருந்தது. பழைய பாடல்கள் ஸ்பீக்கரில் மெல்லிய சத்தத்தில் ஒலித்து கொண்டிருக்க நண்பர்கள் ஒவ்வொருவரும் தீபக்கை கிண்டல் செய்வதிலும் அவன் போடப்போகும் புதிய முடிச்சு பற்றி பேசுவதிலும் மும்முரமாக இருந்தனர். ரமேஷ் ஒரு கையில் குளிர்பானத்தை வைத்து கொண்டு தீபக்கின் தோளில் தட்டி, டேய் தீபக், நாளைக்கு இந்நேரம் நீ ஒரு குடும்பஸ்தன் ஆயிடுவடா. அப்புறம் எங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் கூட எல்லாம் நீ பேசவே மாட்ட. ஏன்னா உன் ரேஞ்சே வேற. PhD முடிச்ச ஹீரோடா நீ என்று கத்தினான். தீபக் கர்வத்துடன் சிரித்தான். டேய் டேய், நான் எப்போவுமே உங்களோட நண்பன் தாண்டா. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு வர்ற மனைவியும் என்ன போலவே அறிவாளியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது. என் மனைவி கார்த்திகா, அவள் சாதாரண பொண்ணு இல்லைடா. இந்த கிராமத்திலேயே அவள் தான் நிறைய படித்தவன்னு சொல்லித்தான் எங்கள் அப்பா இந்த சம்பந்தத்தையே முடித்தாரு. அவள் BA முடிச்சிருக்காளாம். ஒரு PhD பட்டதாரிக்கு ஒரு BA மனைவி அமைகிறது எவ்வளோ பெரிய கௌரவம் தெரியுமா? தீபக் பேசும்போது அவனது குரலில் ஒருவித அதிகாரம் கலந்திருந்தது. தீபக்கை பொறுத்தவரை படிப்பு என்பது வெறும் கல்வி அல்ல, அது ஒரு சமூக அந்தஸ்து. டேய் இங்கே பாருங்கடா, எனக்கு சமையல் மட்டும் தெரிஞ்ச பொண்ணு வேணாண்டா. என் கூட உட்காந்து சமூகத்தை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் விவாதிக்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். அந்த தகுதி கார்த்திகா கிட்ட இருக்கு என்று அவன் சொன்னபோது அந்த தோட்டத்து விளக்குகளின் ஒளியில் அவனது முகம் பெருமையில் ஜொலித்தது. வினோத் மெல்ல எழுந்து ஒரு பாட்டை முணுமுணுக்க தொடங்கினான். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் என்று அவன் பாடத் தொடங்க மற்ற நண்பர்களும் தாளம் போட்டனர். அதற்கிடையில் ஒருவன், டேய் தீபக்கு, நீ இவ்வளோ படிச்சிருக்க, உன் பொண்டாட்டியும் படித்தவன்னு சொல்கிற, அப்புறம் யாருடா சமைப்பா? 2 பேரும் சேர்ந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தா பசிக்குமே என்று கேட்க அந்த இடமே சிரிப்பொலியால் நிறைந்தது. தீபக் சற்றும் சளைக்காமல், சதீஷ், சமையல் செய்கிறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்கடா. ஆனால் என்னோட கருத்தை உள்வாங்கிக்க ஒரு அறிவுள்ள துணை கிடைக்கிறது தான் கஷ்டம். கார்த்திகாவுக்கு புத்தகங்கள்னா ரொம்ப உயிராம். அவங்க அப்பா சொன்னார், அவள் எப்பவும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பான்னு. எனக்கு அது போதும். நாளைக்கு திருமண பதிவேட்டில் அவள் அழகா கார்த்திகா BAன்னு கையெழுத்து போடுவா பாரு. அப்போது இந்த ஊரே வாயை பொத்திக்கிட்டு பார்க்கும். டா, தீபக் தன்னோட தகுதிக்கு ஏற்ற பொண்ணைத்தான் கட்டிக்கிட்டான்னு எல்லாரும் பேசணும் என்றான். அந்த இரவு முழுக்க பேச்சு கார்த்திகாவை பற்றியே இருந்தது. தீபக் தனது வருங்கால மனைவியை பற்றி பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விதமான அதீத எதிர்பார்ப்பு இருந்தது. அவன் ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக தன் மனைவியை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டான். அவளை நான் சும்மா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்டா. இதுக்கு மேலேயும் அவளை MA B.Edன்னு படிக்க வைப்பேன். இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய காலேஜில் அவள் ப்ரொஃபஸராக வரணும். அதுக்கு என்ன தியாகம் வேணாலும் நான் செய்வேன் என்று அவன் உறுதியாக கூறினான். அவன் பேசிய அந்த தியாகம் என்ற வார்த்தை
அந்த இரவின் அமைதியில் ஒரு பெரும் பாரமாக விழுந்தது. ஒரு ஆணின் தியாகம் என்பது வீரத்தில் மட்டுமல்ல, தன் மனைவியின் முன்னேற்றத்திற்காக அவன் எடுக்கும் முயற்சியிலும் இருக்கிறது என்பதை தீபக் அறியாமல் அப்போது பேசிக்கொண்டிருந்தான். நண்பர்கள் கேலி செய்தாலும் தீபக்கின் அந்த உயர்ந்த லட்சியத்தை மனதிற்குள் பாராட்டவே செய்தனர். தோட்டத்து கொண்டாட்டம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் கார்த்திகாவில் வீட்டில் சூழலே வேறாக இருந்தது. வாசலில் கட்டப்பட்டிருந்த பந்தல் காற்றுக்கு அசைந்து கொண்டிருந்தது. உறவினர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் மணப்பெண் கார்த்திகாவின் அறைக்குள் மட்டும் ஒரு மெல்லிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவள் ஜன்னலோரம் அமர்ந்து இருண்ட வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. அவள் கையில் அவளது 8ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் கசங்கி போய் இருந்தது. ஏம்மா, இன்னும் தூங்கலையா? நாளைக்கு சீக்கிரமே எந்திரிக்கணும் இல்ல என்று மெல்ல கேட்டபடி உள்ளே வந்தார் அவளது தந்தை பொன்னம்பலம். அவர்தான் இந்த நாடகத்தின் தலைவர். கார்த்திகா திரும்பாமலேயே விம்மலுடன் பேசினாள். அப்பா, இது தப்புப்பா. அந்த பையன் PhD படிச்சிருக்காராம். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. நான் 8வது கூட உருப்படியாக முடிக்கல. அவர்கிட்ட போய் நான் BA படிச்சிருக்கேன்னு எப்படிப்பா பொய் சொல்ல முடியும்? நாளைக்கு நான் படிக்கலைன்னு தெரிஞ்சா அவர் என்னை அந்த மேடையிலேயே விட்டுட்டு போயிட மாட்டாரா? பொன்னம்பலம் பதற்றமாக அவள் அருகே வந்து அவளது வாயை மூடினார். சத்தம் போடாதம்மா, யாராவது கேட்டுற போகிறாங்க. இந்த சம்பந்தம் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? படித்த பொண்ணுன்னு சொன்னாதான் அந்த தம்பி கல்யாணத்துக்கு சம்மதிக்கும்னு ஊரே சொல்லுச்சு. அதான் வாய் தவறி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அந்த தம்பி பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரிகிறாருமா. கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடும். அவர் ஒன்று விரும்புகிறாருமா. உண்மை தெரிஞ்சா ஒரு 4 திட்டு திட்டுவார். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சா நம்ம குடும்பமே நடு தெருவில் நிற்கும்மா என்று கெஞ்சினார். கார்த்திகாவுக்கு அழுகை முட்டியது. இது அன்பில்ல அப்பா, இது ஒரு ஏமாற்று வேலை. அவர் என் மேலே வச்சிருக்கிறது மரியாதையே கிடையாது. அவர் நான் படிச்சிருக்கிறதா சொன்ன அந்த பொய் மேலே தான் மரியாதை வச்சுருக்காரு. நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னனால தான் அவர் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காரு. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது அவரோட கண்ணில் நான் எவ்வளவு கேவலமாக தெரிவேன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களாப்பா? படிப்பு வராதுன்னு தெரிஞ்சோம் என்னை ஏன்பா இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விடுறீங்க? அவளது கேள்விக்கு அந்த பெரியவரிடம் பதில் இல்லை. அவர் தன் மகளின் கௌரவமான வாழ்விற்காக செய்து வந்த தியாகம் உண்மையில் ஒரு பெரிய பேராபத்தின் தொடக்கம் என்பதை அவர் உணரவில்லை. நள்ளிரவு தாண்டிவிட்டது. தீபக்கின் தோட்டத்தில் நண்பர்கள் பலரும் அங்கேயே படுத்து தூங்கிவிட்டனர். தீபக் மட்டும் தூக்கம் வராமல் வானத்தை பார்த்தபடி படுத்திருந்தான். நாளை காலை இந்த நேரத்தில் அவன் ஒரு கணவனாக இருப்பான். அவனது மனதில் பல திட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் மெல்ல எழுந்து தனது லேப்டாப் பையிலிருந்த ஒரு அழகிய டைரியை எடுத்தான். அதில் முதல் பக்கத்தில், என் அருமை மனைவி கார்த்திகாவிற்கு நமது அறிவு பயணத்தின் முதல் படி என்று எழுதி வைத்திருந்தான். அவன் கார்த்திகாவிற்காக பல வெளிநாட்டு நாவல்களையும் ஆய்வு புத்தகங்களையும் ஏற்கனவே வாங்கி சேமித்து வைத்திருந்தான். தீபக் கார்த்திகாவை நினைத்து கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தான். கார்த்திகா, என்ன ஒரு அழகான பெயர். நாளைக்கு அந்த பொண்ணு என்னோட வாழ்க்கையில் ஒளியேற்ற போகிறா. அவள் கூட சேர்ந்து நான் நிறைய ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும். அவளை இந்த உலகத்துக்கே அடையாளம் காட்டணும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். தீபக்கை பொறுத்தவரை அவனது மனைவி அவனுக்கு ஒரு கௌரவ சின்னம். ஒரு ஆணை பற்றி குறிப்பிடும்போது அவன் மனைவியின் அறிவும் இங்கே பேசப்பட வேண்டும் என்பதில் அவன் பிடிவாதமாக இருந்தான். அவன் மனதில் ஒரு காட்சி ஓடியது. திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்க அவன் கார்த்திகாவின் கழுத்தில் தாலி கட்டுகிறான். பிறகு இருவரும் மேடையிலிருந்து இறங்கி வந்து பெரியவர்கள் முன்னிலையில் திருமண பதிவேட்டில் கையெழுத்து இடுகிறார்கள். தீபக் தனது ஸ்டைலான கையெழுத்தை போட்டுவிட்டு பேனாவை அவளிடம் நீட்டுகிறான். அவளும் மிக நேர்த்தியாக கார்த்திகா BA என்று கையெழுத்திடுகிறாள். சுற்றியிருப்பவர்கள் கைத்தட்டுகிறார்கள். இந்த ஒரு காட்சிக்காகவே அவன் பல மாதங்களாக காத்திருந்தான். இந்த படிப்புதான் அவர்களின் காதலுக்கு அச்சாணி என்று அவன் நம்பினான். அதிகாலை 4 மணி. கோயில் குருக்கள் ஓதும் மந்திரங்கள் தூரத்தில் மெலியதாக கேட்கத் தொடங்கியது. தீபக் எழுந்து தன் நண்பர்களை எழுப்பினான்.
டேய் விடிய போகுது, கிளம்புங்கடா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு என்று உற்சாகமாக கத்தினான். அவனது முகம் ஒரு புதிய தெளிவுடன் இருந்தது. குளித்துவிட்டு பட்டு வேட்டி சட்டையில் அவன் தயாரான போது ஒரு உண்மையான ஹீரோ போலவே தெரிந்தான். ஆனால் அதே நேரத்தில் கார்த்திகாவின் வீட்டில் அவளை அலங்கரிக்க வந்த பெண்கள் அவளுக்கு பட்டுப்புடவை உடுத்தி கொண்டிருந்தனர். அவளது கண்களில் இருந்த கருவளையங்கள் அவள் இரவு முழுக்க தூங்கவில்லை என்பதை சொல்லாமல் சொன்னது. அவளது தோழி சுமதி அவளிடம் மெல்ல வந்து, கார்த்திகா, ஏன் இப்படி இருக்க? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டி, சந்தோஷமாயிரு என்றாள். கார்த்திகா அவளை பார்த்து ஒரு பலவீனமான சிரிப்பை உதிர்த்தாள். சந்தோஷமா? அது எனக்கு கிடைக்குமான்னு தெரியல சுமதி. நான் ஒரு பெரிய சுமையை தூக்கிக்கிட்டு மேடைக்கு போகிறேன். அவருக்கு உண்மை தெரியும் போது என்ன துரத்தி அடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் என்று மெல்லிய குரலில் கேட்டாள். சுமதி அவளை தீட்டினாள். அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, தாலி கட்டினதுக்கு அப்புறமா யார் என்ன பண்ண முடியும்? நீ அழகா இருக்கல்ல, அது போதும் என்றாள். ஆனால் கார்த்திகாவுக்கு தெரியும், தீபக்கிற்கு அழகு முக்கியமல்ல, அறிவுதான் முக்கியம் என்று. கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் தூரத்தில் கேட்டது. மணமகன் வீட்டார் மண்டபத்திற்கு வந்துவிட்டனர் என்பதை அது உணர்த்தியது. தீபக் கையில் பூச்செண்டுடன் முகத்தில் கர்வமான புன்னகையுடன் மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு வெற்றியாளனின் திமிர் இருந்தது. ஆனால் காலம் தனது கணக்குகளை தயார் செய்து வைத்திருந்தது. அந்த விடியல் இருவேறு துருவங்கள் ஒன்று சேரப்போகும் ஒரு மங்களமான, அதே சமயம் ஒரு போராட்டமான நாளின் தொடக்கமாக அமைந்தது.